சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இனவரியர்களின் வரலாற்று சான்று செம்மணி மனித புதைகுழி என்கிறார் சீமான். ஈழத்தமிழர்களுக்காக தென்னிந்திய மேடை ஒன்றில் ஒலித்த கௌதமனின் குரல். பிள்ளையானை விடுதலை செய்ய கோரி மட்டக்களப்பில் வெடித்த கையெழுத்து போராட்டம். 4000 பேரை கொன்று குவித்த புலிகள் மக்களால் துரத்தப்பட்டார் அருண் சித்தார்த். சிறை வாழ்க்கை கஞ்சவில்லை என்கிறார் கெஹலிய ரம்புக்வெல. அனுர அரசின் அடுத்த அதிரடி, சிக்கப்போகும் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள். விடுதலை புலிகளின் தேவைக்காய் இலங்கை வந்தார் ஐநா மனித உரிமையாளர், வெடிக்கும் சர்ச்சை. யாழில் தோண்ட வடிவரும் தமிழர் சித்திலங்கள். யாழ் செம்மணி புதைகுழி தொடர்பில் சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். தமிழர் படுகொலையில் ஐநா ஆணையாளரின் அடுத்த கட்ட நகர்வு. யாழில் 35 வருடங்களின் பின்னர் மக்கள் பாவனைக்காக விடுவிக்கப்பட்டுள்ள நாகதம்பிரான் ஆலயம். தொடர்பான விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழி சிங்கள இனவரியர்களின் தமிழின அழிப்புக்கான மற்றொரு வரலாற்றுச் சான்று என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஈழத்தாயத்தின் வடக்கு பகுதியில் யாழ்ப்பாண செம்மணி சிந்துப்பாத்தி இடுகாடு அருகே அண்மையில் குழந்தை உட்பட தமிழர்களின் எலும்பு குவியல்கள் கண்டறியப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியினையும் மனபலியையும் தருகிறது. செம்மணி மனித புதைகுழி என்பது இனவெறி இலங்கை அரசு மேற்கொண்ட கடலளவு தமிழின படுகொலைகளில் ஒரு சிறு துளி மட்டுமே. செம்மணி போன்ற ஏராளமான மனித புதைகுழிகள் ஈழத்தாயகம் முழுவதும் விரவி கிடக்கின்றன என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். ஈழத்தில் எமது தமிழ் உறவுகள் எதிர்நோக்கிய வழிகளை வெளிப்படுத்தும் வகையில் வன்னிக்காடு படைப்பை உருவாக்குவது என்னுடைய லட்சியம் என தென்னிந்திய பிரபல இயக்குநரும் தமிழ் பேரரசு கட்சியின் தலைவருமான கௌதமன் தெரிவித்தார். ஈழத்து கலைஞர்களின் தீப்பந்த திரைப்பட விழாவானது அண்மையில் தமிழ்நாட்டில் நடைபெற்றது. அங்கு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். யுத்தம் நடைபெற்று 15 வருடங்கள் நிறைவடைந்துள்ளன. இன்றைய இளைய தலைமுறைகள் இந்த யுத்தத்தை, இந்த பெரு இழப்பை மறந்து மயக்க நிலையில் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமே இதற்கு காரணமல்ல, அங்கு ஆட்சி செய்கின்ற அதிகார வர்க்கமும் இதற்கு காரணம். இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தனை விடுதலை செய்ய கோரி கையெழுத்து வேட்டை ஒன்று வாழைச்சேனையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கையெழுத்து பெறும் நிகழ்வு மட்டக்களப்பு வாழைச்சேனை பேத்தாளை பிரதான வீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்பொழுது முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத்தின் கடத்தல் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கடந்த ஏப்ரல் மாதம் குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் விசாரணையை துரிதப்படுத்த வேண்டியும், நீதியான விசாரணை நடத்த கோரியும், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் இது தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த கையெழுத்து பெறும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இந்த கையெழுத்து நடவடிக்கை மாவட்டத்தில் பல இடங்களில் இடம்பெறவுள்ளதாக கோரலை பெற்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியைச் சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர் நவராசலிங்கம் நிமல்ராஜ் தெரிவித்தார். முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேசத்தில் உள்ள காணியொன்றில் தமிழீழ விடுதலை புலிகளால் சித்திரவதைக்குள்ளாக்கி புதைக்கப்பட்ட 4000 பேரின் உடல்கள் இருப்பதாக கூறி அந்த பகுதிக்கு விஜயம் செய்த அருண் சித்தார்த் பொதுமக்களால் பகிரங்கமாக வெளியேற்றப்பட்டுள்ளார். குறிப்பாக யாழ் சிவில் சமூகம் என்ற பெயரில் பதியப்படாத அமைப்பை அருண் சித்தார்த் இயக்கி வருவதாகவும், தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயற்பாடுகளை அவர் முன்னெடுப்பதாகவும் தொடர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இவ்வாறான ஒரு நோக்கத்தில் செம்மணி புதைகுழி விவகாரத்தை திசை திருப்ப போலியான குற்றச்சாட்டோடு துணுக்காய் பகுதிக்கு சென்ற அவர் தற்போது பொதுமக்களால் விரட்டியடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாம் சிறை வாழ்க்கைக்கு அஞ்சவில்லை என்றும் நீதி தேவதை தம்மை காப்பாற்றுவாள் என்றும் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்தார். கெஹலிய ரம்புக்வெல மற்றும் அவரின் குடும்ப உறுப்பினர்கள் 5 பேருக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் நேற்று முன்தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. கெஹலிய ரம்புக்வெல, அவரின் மனைவி, 3 மகள்கள் மற்றும் ஒரு மருமகன் மீது லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணையம் 43 குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது. இது தொடர்பில் கெஹலிய ரம்புக்வெல கருத்துரைத்த போது இவ்வாறு தெரிவித்தார். இந்த அரசு என் மீதும் என் குடும்பம் மீதும் ஆதாரம் இல்லாத போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறது. என்னையும் என் குடும்பத்தையும் சிறையில் அடைத்து வாழ்நாள் முழுவதும் துன்புறுத்த இந்த அரசாங்கம் முயற்சி செய்து வருகிறது. சிறை வாழ்க்கைக்கு நாம் ஒருபோதும் அஞ்சவில்லை. உண்மை ஒரு நாள் வெளிவரும். நீதி தேவதை எம்மை காப்பாற்றுவாள் என கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்திருந்தார்.
கொழும்பு மாநகர சபை உட்பட நாடு முழுவதும் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் கடந்த காலங்களில் நடந்த மோசடி மற்றும் ஊழல்களை உடனடியாக விசாரிக்க ஒரு சிறப்பு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட உள்ளதாக நம்பகமான அரசாங்க வட்டாரங்கள் கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளன. அதன்படி கேள்விக்கோரல், வாகன நிறுத்துமிடங்களை வழங்குதல், ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்தல் மற்றும் முன்னாள் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் சலுகைகளை தவறாக பயன்படுத்தல் ஆகியவற்றில் நடைபெற்ற மோசடி மற்றும் ஊழல் குறித்து விசாரணை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் எதிர்வரும் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையத்தில் விடுதலை புலிகளின் அனுதாபிகளின் தேவைகளுக்கேற்ப தயாரிக்கப்பட்ட மனித உரிமைகள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுங்கட்சிக்கோ அல்லது எதிர்க்கட்சிக்கோ இது தொடர்பில் எந்த பொறுப்பும் இல்லை என்றும், எதிர்க்கட்சிகள் ஜெனீவா குழிகள் அவர்களின் வாயில் சிக்கியிருப்பதால் இதை பற்றி பேசுவதில்லை என்றும் பிமல் வீரவன்ச குறிப்பிட்டார். செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட 3வது நாள் அகழ்வாய்வு பணியின் போது மேலும் 3 மனித ஓட்டுத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நேற்று வரை 24 மனித ஓட்டுத் தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் மேலும் 3 மனித ஓட்டுத் தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித ஓட்டுத் தொகுதிகளின் எண்ணிக்கை 27ஆக உயர்வடைந்துள்ளது. கடந்த நாட்களில் அடையாளம் காணப்பட்ட மனித ஓட்டுத் தொகுதியில் தாயொருவர் குழந்தையை அணைத்தபடி காணப்பட்ட மனித ஓட்டுத் தொகுதி பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. குறித்த புதைக்குழியை அகற்றுவதற்கு மற்றும் அகழ்வதற்கு 45 நாட்கள் நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 15 நாட்கள் தொடர்ச்சியாக அகழ்வு பணியை முன்னெடுத்த பின்னர் சிறிது கால இடைவெளியின் பின் மீண்டும் அகழ்வாய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சட்டத்தரணி BS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழி தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்துமாறு கோரி கொண்டுவரப்பட்ட பிரேரணை ஏறாவூர் பற்று செங்கரடி பிரதேச சபையின் 1வது அமர்வில் எவ்வித எதிர்ப்புமின்றி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு செங்கரடி ஏறாவூர் பற்று பிரதேச சபையின் கன்னி அமர்வு 26ஆம் தேதி நடைபெற்றது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் தவிசாளர் முத்துப்பிள்ளை முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற இந்த அமர்வின் போது தமிழரசுக் கட்சியின் உப தவிசாளர் சர்வானந்தன் விசேட பிரேரணை ஒன்றை முன்வைத்தார். யாழ் செம்மணி புதைகுழியில் தற்போது வரை பல மனித எலும்புக்கூடுகள் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் குறித்த எலும்புக்கூடுகள் யாருடையது, எந்த காலத்துக்குரியது என்பதை கண்டுபிடிக்க சர்வதேச விசாரணை ஒன்றை நடத்த வேண்டியது அவசியம் என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடகிழக்கில் செம்மணி புதைகுழி குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என மக்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். இதன் அடிப்படையில் அப்பாவி தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட செம்மணி புதைகுழி குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற பிரேரணையை இந்த சபையில் நிறைவேற்றி அதனை இலங்கை அரசுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச மனித உரிமை ஆணையாளருக்கும் அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டர்க்கின் வருகைதான் தற்போது தமிழர் தரப்பில் பேசுபொருளாக மாறியுள்ளது. அவரின் யாழ் வருகை தமிழ் மக்களிடையே ஒரு புதிய நம்பிக்கையினையும் மற்றும் அவர்களுக்கான உரிமை தொடர்பில் பாரிய எதிர்பார்ப்பையும் உருவாக்கியுள்ளது. இலங்கையில் இனப்படுகொலை என்ற விடயம் நடைபெறவில்லை என்று காலமாய் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அண்மையில் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் மற்றும் சிதிலங்கள் அரசுக்கு பாரிய நெருக்கடியினையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ள சூழலில் ஆணையாளர் வோல்கர் டர்க்கின் வருகை என்பது மிக முக்கிய விடயமாக பார்க்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இவரின் இந்த வருகை இவ்வளவு நாள் முடக்கப்பட்ட தமிழ் மக்கள் உரிமை குறித்த விவகாரத்தில் ஏதேனும் திருப்புமுனை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தமிழ் மக்களின் குறித்த கோரிக்கைகள் முழுவதும் அவரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேல் சப்ரகமுப மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் பலாலி நாகதம்பிரான் ஆலயம் 35 வருடங்களின் பின் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நேற்று குறித்த ஆலயம் மக்கள் பாவனைக்காக விடுவிக்கப்பட்டுள்ளது. கோயில் அமைந்துள்ள பகுதி இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த மாதம் 23ஆம் தேதி ஆலயத்தின் விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன.
அதன் பின்னர் ஆலய நிர்வாகத்தினர் மாத்திரம் சென்று வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் 27ஆம் தேதி முட்கம்பி வேலிகள் அனைத்தும் அகற்றப்பட்டு ஆலயத்தில் பூஜை வழிபாடுகள் செய்வதற்கும் எந்த நேரத்தில் எவரும் சென்று வரக்கூடிய வகையில் சூழல் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் நேற்றைய தினம் ஊர்கூடி மக்கள் பொங்கல் பொங்கி வழிபட்ட நிலையில் இராணுவத்தினருக்கும் ஜனாதிபதிக்கும் மக்கள் நன்றி கூறியுள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.